பெரம்பூரில் நாளை தவைக தலைவர் விஜய் பரப்புரைக்கு அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அது ஏன் என்று தேர்தல் அதிகாரி விளக்கமளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முல்லை நகர் 3000 பேர் கூடுவதற்கு உகந்த இடமில்லை என்று தேர்தல் அதிகாரி விளக்கம் கொடுத்திருக்கிறார். முல்லை நகர் சந்திப்பில் சிறிய அளவிலான தெருமுனை பரப்புரை நடத்தவே அனுமதி வழங்கப்படும். ஆனால் தவைக தலைவர் விஜயின் பரப்புரையில் 3000 பேர் பங்கேற்க உள்ளதாக மனுவில் கூறப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி விளக்கம் கொடுத்திருக்கிறார். முல்லை நகர் 3000 பேர் கூடுவதற்கு உகந்த இடமில்லை என்று அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். முல்லை நகர் 3000 பேர் கூடுவதற்கு உகந்த இடமில்லை என்று தேர்தல் அதிகாரி கூறியிருக்கிறார். எனவே முல்லை நகர் சந்திப்பில் பரப்புரை நடத்த அனுமதி வழங்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வேறு இடத்தை தேர்வு செய்து அனுமதி கேட்டால் பரிசீலனை செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிகாரிகள் திமுகவுக்கு ஆதரவாக உள்ளனர் என்று தவைக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் அதிகாரி பதிலளித்திருக்கிறார். முல்லை நகர் சந்திப்பில் சிறிய அளவிலான தெருமுனை பரப்புரை நடத்தவே அனுமதி வழங்கப்படும். தவைக தலைவர் விஜயின் பரப்புரையில் 3000 பேர் வரை பங்கேற்க உள்ளதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. எனவே முல்லை நகர் சந்திப்பில் பரப்புரை நடத்த அனுமதி வழங்க முடியாது என்று தேர்தல் அதிகாரி விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதிகாரிகள் திமுகவுக்கு ஆதரவாக உள்ளனர் என்று தவைக குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் அதிகாரி பதிலளித்திருக்கிறார். முல்லை நகர் 3000 பேர் கூடுவதற்கு உகந்த இடமில்லை. ஆனால் தவைக தலைவர் விஜயின் பரப்புரையில் 3000 பேர் பங்கேற்க உள்ளதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. எனவே அங்கு பரப்புரை நடத்த அனுமதி வழங்க முடியாது என்று தேர்தல் அதிகாரி விளக்கம் கொடுத்திருக்கிறார்.